Hi friends, welcome to Tamil Home Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடு உக்கடம் ஏரியால அமைஞ்ச 3 BHK வீடு தாங்க. 1.35 சென்ட் வடக்கு பார்த்த DTCB அப்ரூவ்ட் சைட்ல 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல கிராண்டா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 3 அடி சின்ன கேட் ஒன்றும் 8 அடி பெரிய கேட் ஒன்றும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அளவு தேக்கில் கொடுத்திருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருக்குங்க. சின்ன போர்ட்டிகோ ஏரியா கொடுத்திருக்காங்க. 2 வீலர் நிறுத்துற மாதிரி கொடுத்திருக்காங்க. போர்வெல் அவைலபிள்ல இருக்குங்க. வாட்டர் சம்பும் கொடுத்திருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 3 BHK வீடு கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா 8க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து அவுட்டர் சைட் போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. உக்கடம் ஏரியாவில் பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ல என்ட்ரானதும் தெரியிற வாலில் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. PVC டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏற இடத்துல இருக்கிற வாலில் ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியுதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமில். பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாலேயே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 52 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.